ஹலோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட ஃப்ரைடே விலாக் தாங்க. மார்னிங் 10:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பினோம். எங்கே போகிறோம் அப்படின்னா சிகாகோ தாங்க போயிட்டுருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்னோ மார்னிங் எழுந்து பார்க்கும்போதும் நல்ல ஸ்னோ விழுந்திருந்ததே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நாங்கள் முன்னாடி நாளே பிளான் பண்ணிட்டோம் 10:30க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. காரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா காரை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்னோ டைமில் லைட்டாக ஸ்லீட் விழும் இல்லையா, அந்த ஸ்லீட்டில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும். நாங்கள் போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆக்சிடெண்ட்டு தான். ட்ரக்கு, காரு இந்த மாதிரி கண்ட்ரோலை இழந்து போய் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி போன ஒரு காரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாங்க. எதுக்கு டேர்ன் பண்ணாங்கன்னே தெரியல. அடுத்த லேனில் வர்றதுக்காகவா என்னன்ட்டு. ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு திருப்பியிருப்பாங்க போல். அப்படியே வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே போய் இதாகிடுச்சு. பட் அவங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே ஆகலை. அப்படியே வந்து திரும்ப அவங்க கார் எடுத்துகிட்டு மேலே இது பண்ணிட்டாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ட்ரக்கு இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்தது. போலீஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு யாரும் அந்த சைடு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அலர்ட்காகலாம் நின்றுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி இருந்துச்சு. ஃபுல்லாக ஆக்சிடெண்ட் ஒரு 6-7 கிட்ட ஆகிடுந்துச்சுங்க. நாங்களும் அதனாலேயே சரி ஸ்லோவாகவே போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஸ்னோ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீட் விழும் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு மார்னிங் கிளம்புனவங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரோடில் அந்த சால்ட்டெல்லாம் போடாமல் இருந்திருக்கும். ஸோ ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பரியாக இருக்கும் இல்லையா, அதனால வந்து மேபி நடந்திருக்கலாம். நிறைய அந்த பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரக்கெல்லாம் வந்து இதாகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளும் ஸ்லோவாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். சிகாகோ போகிறதுக்கு ஒரு 50 மினிட்ஸுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஏரியா எடுத்துகிட்டு டீ கொண்டுட்டு போயிருந்தேன். சரி டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். தர்ஷகுட்டி தூங்கலை, ஹர்ஷன் மட்டும் நல்ல தூக்கம். பயங்கர குளிர். சரி இருந்தாலும் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வீட்டிலேருந்து க்ளவுஸு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு தான் போயிருக்கேன். ஏன்னா வந்து நான் பயங்கர குளிர் இருந்தாலும் எல்லா வருஷமும் இப்படியே வந்து போயிடுது. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அந்த லைட் ஷோ பார்த்தே ஆகணும் சிகாகோவில் ஜூவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து 10:30க்கு கிளம்புனோம். அங்கே போகிறதுக்கு ரெஸ்ட் ஏரியாலாம் எடுத்துகிட்டு அங்கே போகிறதுக்கு காஸ்கோ ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜூ போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். காஸ்கோக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 o'clock கிட்ட போயிருந்தோம். இந்த ஸ்னோ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸ்லீட் விழுந்து அதுக்கு மேலே ஸ்னோ விழுந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரீஸ்லலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்னோ எவ்வளோக்கு எவ்வளோ அழகோ அதுக்கேற்ற மாதிரி குளிரும் வச்சு செய்யுது. நிறைய ஆக்சிடெண்ட்டும் இந்த மாதிரி ட்ராவல் டைமில் நடக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போய்க்கணுங்க. வெதர்லாம் செக் பண்ணிவிட்டு ரோட் சைட்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு போங்க. அது ரொம்பவே பெஸ்ட்டு. லாங் ட்ராவல் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நாங்களும் எப்போவுமே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் போவோம். ரொம்ப லாங் ட்ராவல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் வந்து ட்ராவல் பண்ணுவோம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்கோக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸோ 9 மினிட்ஸோ தான் இருந்துச்சு. காஸ்கோவில் வந்துட்டு கொஞ்சம் போய் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 3:30க்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூ போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா 4:30க்கு சன்செட் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறமா தான் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுவாங்க. அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதுவரையும் நம்ம காஸ்கோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோலையும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. காஸ்கோ கார்டும் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வேணால் காஸ்கோ கார்டு வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கியாச்சு. அதையும் வாங்கிட்டு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். 2 பேருக்கும் சண்டை தீர்க்கவே முடியலைங்க. எங்கே போனாலும் அடிச்சுக்கிறானுங்க, ரோட்டில் கூட அடிச்சுக்கிறானுங்க பாருங்களேன். சரின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. சேம் நான் பியோரியாவில் பார்த்த மாதிரியே தாங்க. நிறைய வந்து காஸ்கோவில் சேமாக தான் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே டைனோசர்னு சொல்லிட்டு ஹர்ஷனும் தர்ஷனும் வேணும்ட்டானுங்க. பார்க்குற எல்லாத்தையும் வாங்க முடியாதுடா அப்படின்ட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு அடித்தோம். விண்டோ ஷாப்பிங் மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணோம். ஏதாவது வாங்க வேண்டிய திங்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த லைட் பாருங்களேன், ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் எல்லோவாக மாற்றிக்கலாமா? எங்க ஓ எல்லோவா லைட்டாக இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒன்று போட்டோன்னா அதே தான் எரியும்ல. நம்மளுக்கு வந்து ஒயிட்டு தான் தேவை, பிரைட்டாக இருக்கும். கொய்யாப்பழம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா $6.49 போட்டிருந்தாங்க 2 பாக்ஸு. ஆனால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கான்னு கேட்டால் ஒரு மாதிரி ஃபுல்லாக கருப்படித்த மாதிரி இருந்துச்சு. சரி வாங்கலான்னு ஆசை தான், ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரியே இருந்ததா. சரி வாங்கி
2 டேஸில் சாப்பிடணும், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு நான் வந்து வாங்கலை. ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக அடிச்சிருந்ததுனால அது வாங்கலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து 2 நாளாக வந்து வெளியில் போக வேண்டிய வேலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூமே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு, குவான்டிட்டியும் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. பட் எனக்கு இப்போதைக்கு வாங்க வேணாம்ப்பா, என் வீட்டுக்காரர் எடுத்துக்கோ அப்படின்னாரு. இல்லைப்பா நம்ம வெளியில் போயிடுவோம், ஸோ வாங்க முடியாது, 2 டேஸ் தான் இருக்குது அப்படிங்கிறனால மஷ்ரூமும் வாங்கலை, வெஜ்ஜீஸ் எதுவுமே வந்து அங்கே நான் வாங்கலை. கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அங்கே வந்து வாங்கிட்டு போனேங்க. தர்ஷுக்குட்டி வந்துட்டு அங்கே என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பாப்கார்ன் ஒன்று கொடுத்தாங்க, அது அவனுக்கு பிடிக்கலையாம். பாப்கார்ன் பிடிக்கும், இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் டாகீஸ்லாம் கிடையாது, அதனால வந்து இதை வச்சுட்டு வந்தாச்சு. இது வந்து ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் டாக் இல்லையா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. தர்ஷுக்குட்டி வந்துட்டு எனக்கு வேற என்னமோ வச்சுருக்காங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். எதை பார்த்தாலும் அல்வான்றது, இங்கெல்லாம் அல்வா எப்படி வச்சுருக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அப்படியே சுற்றி முடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் பில்லிங்லாம் போட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்பினோம். பெருசாக திங்ஸ் வாங்கலை அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து கார்டு வாங்குறதுக்காக தான் வந்தோம். கார்டு வாங்கிட்டு அப்படியே வந்து ஏதாவது திங்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு என்னென்ன சாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ ஃபுட்டு அதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். தர்ஷுக்குட்டிக்கு பாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஹர்ஷனுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த சிப்ஸ் எல்லாம், இது காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு தர்ஷுக்குட்டி வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். இதே போட்டு இது பண்ணிக்கலாம். எத்தனை பேக்கெட் 8 பவுச்சஸ் பேக்காக வச்சுருக்காமா? வேணா நான் தால் வீட்லேயே வச்சுருக்கேன். இது வந்து பேச்சுலராக. காஸ்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸோட அதாவது உமன்ஸோட ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, கிளாத் வைஸும் சரி அதோட ரேட் வைஸும் சரி நல்லா இருந்தது. 2-3 ட்ரெஸ்ஸுமே வந்து காஸ்கோவில் எடுத்திருந்தேன். இந்த அயன் பாக்ஸை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன், இது வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்மளோட இந்தியன் கிளாத்லாம் இருக்கு இல்லையா, அந்த காட்டன்லாம் கொஞ்சம் அயன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது ஒரு நாள் வாங்கணும். இப்போதைக்கு பிளான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வச்சுட்டு வந்திருக்கிறேன். நல்லா தான் இருக்கும். காஸ்கோல இருந்து 3 minutes. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க் அது இல்ல லேக்கா? ஓ சாரி, மரம் இருக்கும், மரம். பார்க்கு தான் போலப்பா, ப்ளே ஏரியா நிறைய ஸ்னோ. ரியல் கிடையாது, ஆமாம் பெரிய ஜூன் நினைக்கிறேன் இல்லைப்பா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் ஸ்லாட்டே ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. உள்ளே வந்து நம்ம பார்க்கிங் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னா $17 வந்து பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறமா உள்ளேயும் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சென்ட் லூயிஸ்லாம் போயிருப்போம், நான் வந்து போயிருப்பேன். ஸோ சென்ட் லூயிஸ் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இது நார்த்து அண்ட் சவுத்து வந்து 2 பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இருக்குது. அந்த சைடு நாங்கள் போனது பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து சைடு போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு $17, அதாவது பார்க்கிங். இதில் மெம்பர்ஷிப்பாக இருந்தோம் அப்படின்னா கிடையாதாமா. சரி நம்ம வந்து எப்போயாவது தான் வரப்போகிறோம், ஸோ அதுக்கெல்லாம் வந்து மெம்பர்ஷிப் வாங்க முடியாது அப்படிங்கிறனால இதுக்கு $17 வந்து பே பண்ணிட்டு உள்ளே போயிருந்தோம். பெரிய பார்க்கிங் ஸ்லாட்டுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 o'clockன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளெல்லாம் வந்து போயிட்டனால இது எல்லாமே ஃப்ரீயாக இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடியே போய் பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நம்ம நைட் டைமில் முடிச்சுட்டு வரும்போது கார் எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்க் பண்ணிட்டோம். கொஞ்சம் டிலேவாக வந்திருந்தோம் அப்படின்னா காரை இங்கேயே போட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நாங்கள் ஏர்லியாக போனதும் வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கிங் ஸ்லாட்டு ரொம்பவே நல்லதாக போச்சு. அப்படி இல்லைன்னா குழந்தைங்கள வச்சுட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வர முடியாது. ஸோ அதனால் வந்து முன்னாடியே போய் அந்த ஜூவுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து
போட்டாச்சுங்க. இதுக்கு வந்து $17 பே பண்ணணும். அடுத்து அந்த உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணுறதுக்கு $120 வந்துச்சு. எங்கள் 4 பேருக்கும் வந்து பே பண்ணி $25 நினைக்கிறேன் அடல்ட்டுக்கு. ஸோ டோட்டலாக என்ன சொன்னார் அப்படின்னா $120 கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ உள்ளே போகிறதுக்கும் நம்ம டிக்கெட்ஸ் வந்து வாங்கணும் 4 பேருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 4 o'clockலாம் போனனால வந்துட்டு நல்லா பிரைட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படின்னு நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தர்ஷு அங்கே பாரு, என்னது டைகர் இல்லை, அங்கே என்ன இருக்கு? கொரில்லா. கொரில்லா வாங்க போய் போட்டோ எடுக்கலாம் வாங்க. ஓடாது. இங்கே பார்க் பண்ணிட்டு போ. ஸ்ட்ராலர் இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தைங்க நடக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராலர் எடுத்துக்கோங்க. நான் த்ரோலாம் எடுத்து வச்சுருந்தேன் 2 பேருக்கும். சரி குளிரும் போத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. 4-5 லேயர் உள்ளே போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கெட்டுமே போட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், அவங்களும் கொஞ்சம் குளிர் இது பண்ணிப்பாங்க. பட் அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணாங்க. தர்ஷடி மேல போறோமா? வா தெரியலையே. ஆமா ஒரே ஒரு ஆள் தான் அனுப்புறேன். நம்ம மட்டும் தான் இருக்கோம் தர்ஷிக்கிட்டு. கோ பிக் பாருங்க எவ்வளவு ஹைட்டா வந்துட்டோம். உட்காருப்பா. இது வந்து एक्चुअली ஃபுல்லா லாக் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பயமா இருக்கு. சன்செட் ஆகுறது தெரியுது. சூப்பரா இருக்குல்ல. இதான் ஹர்ஷா அதோட வியூ பாருங்க. எவ்வளவு பெரிய ஜூன்.
நல்லா இருக்காத ஷோ வேணாமா ஏன்டி பயமா இருக்கு போல. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ அங்க இருக்க போல இருக்கு. உட்காந்துக்கோ நாங்க போறோம். தள்ளிக்கோ வந்து வா வந்தாச்சு சரி நட பாப்பலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4:30க்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 4:30 அதாவது 4 o'clockலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால வந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. பட் ஃபோட்டோக்கெலாம் அந்த அளவுக்கு தெரியலை. சரி ஓகே நம்ம போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே வந்து பார்த்துட்டே போனோம். அதுக்கப்புறம் வந்து பசிக்குது அப்படின்ட்டாங்க கிட்ஸ் 2 பேரும். சரி ஓகே எதையாவது ஹாட் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷன் கேட்டிருந்தான். சரி ஓகே ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வந்தோம் அப்படின்னா டார்க் ஆகிடும். அப்புறம் லைட்ஸ்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டுருந்தோம். அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படி உள்ளே போயிட்டு வந்தோன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வெதருக்காக. பட் ரொம்ப ஃப்ரீஸ் வெதர் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி லைட்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நல்லா எல்லாம் வந்து குளிர்லாம் தாங்குற மாதிரி கவர் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். கிட்ஸுக்குமே அந்த மாதிரி தான் நான் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். நாங்களும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக அந்த ஜூ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பார்க்க முடிஞ்சுது. லைட்ஸ் எல்லாம் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடிஞ்சுது. இல்லைனா வந்து போயிருக்க முடியாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. என்னப்பா லைட்டு பொறுப்பாங்க பொறுப்பா கலர் கலர் சுற்றிட்டு வர்றதுக்கு. வேற என்ன கலர் இருக்கு? அடிக்கிற குளிருக்கு எங்கேயாவது போய் உள்ள உட்காந்தா போதும் அப்படிங்கிறோம். இந்த ஆர்டர் பண்ணியிருக்கேன்ப்பா. சாப்பிட்றீங்க ஃப்ரைஸ்? யூ லைக் ஃப்ரைஸ்? நீ என்ன சாப்பிட்ற ஹர்ஷன்? ஆ ஸோ இவங்களை சாப்பிட வச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டார்க்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் லைட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஃபோட்டோஸு வீடியோஸு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. சிவாவும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வராங்க. இந்த ஜூக்கு வந்ததே கிடையாது. சரி இதுக்காக தான் இந்த வருஷமாவது மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்குங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நிறைய ட்ரீ வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நிறைய ட்ரீஸு அது எல்லாமே ஒருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொனேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த ட்ரீ இருக்குல்ல இது வந்து 192வது ட்ரீ. ஸோ ஒருத்தங்க வந்து இது பண்ணியிருக்காங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ட்ரீஸ் வந்து இருக்குன்னு பாருங்க. இது வந்து 194 இதே போகுது. ஸோ இது வந்து பெரிய ஜூ அப்படிங்கிறதுனால எவ்வளோ ட்ரீ இருக்குன்னு எனக்கு தெரியல. லைட்ஸ் கேண்டிஸ் லைட்ஸ். அப்பா அங்க போட் டைகர். அப்பா தண்ணி இதுப்பா. இப்போதான் அந்த சைடு வரதா தெரியும். கேண்டி பாப்பா. கேண்டி. Everybody coming in there freezing. Everybody like, how are you fucking? சரி வாங்க போலாம். அப்படியே போலாமா?
ஆ அப்போ நம்ம அந்த ஸ்பின்னிங் உங்களுக்கு போட்டோம்ல பிக்சர் ம் அது போலாம். ஃபோட்டோ எடுக்கலாமா சூப்பராக இருந்துச்சு. நம்ம அங்கே 800 பார்த்தோம் அந்த சைடு. இந்தியாவில் 600 தெரிஞ்சு ஒரு 1000 மேலேயாவது இருக்கும். அப்பா ஜிஞ்சர் பண்ணா ஆமாப்பா ஃபோட்டோ எடுக்கலாமா? எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு 6:45 கிட்ட ஆயிடுச்சு. யாராவது சிக்காகோ போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் நானும் இதோட முடிச்சுக்கிறேங்க. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா 2 ஹவர்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறனால கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. சொல்லிகிட்டே வந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இப்போ வந்து அந்த குளிர்லாம் தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.